السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين. وقال آخر: وأن لو استقاموا على الطريقة لأسقيناهم ماء غدقا. صدق الله العظيم. அல்லாஹுவின் அருளும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான துஆ பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனையின் செலவுகள், அதன் கஷ்டம் சிரமங்களில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ரமலானுக்கு பிறகு பாக்கியமான அற்புதமான ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய செய்தி, இந்த ஷவ்வாலை குறித்து வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஷவ்வாலுடைய மாதத்தின் பிறை ஒன்றிலிருந்து ஹஜ்ஜினுடைய மாதம் துவங்குகிறது என்பதாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லித் தருகிறான். ஷவ்வாலுடைய மாதம் பிறை ஒன்றிலிருந்து துல்ஹஜ் பிறை 9 வரையிலும் ஹஜ்ஜை ஒரு மனிதர் நியத் செய்து கொள்ளலாம். அல்லாஹ் சொல்கிறான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ்ஜு என்பது 2 மாதம் 10 நாட்கள் என்பதாக அல்லாஹ் ஹஜ்ஜை குறித்து குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்யக்கூடிய ஒரு நிலை. எனவே புனிதமான ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் வீற்றிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் வரிந்து கட்டிக்கொண்டு அமல்களை தொடர்ந்து செய்தவாறு நாம் இருந்தோம். பள்ளிவாசல்களெல்லாம் சூறாக்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. தொழுவதற்கு இடமில்லாமல் வெளியெல்லாம் முசல்லாவை விரித்து நாம் தொழுது கொண்டிருந்தோம். அதற்கு நேர் மாற்றமாக ஷவ்வாலுடைய மாதத்தின் பிறை ஒன்றிலிருந்து பள்ளிவாசலில் தொழுவதற்கு ஆளே இல்லை. பெரும்பாலும் 1, 2, 3 நபர்கள் மாத்திரமே சுபுஹனுடைய தொழுகையிலே நாம் இருக்கிறோம். ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், யார் ரமலானில் மட்டும் வணங்குவாரோ அவர் மனிதர்களில் மிக கேடுகட்டவர் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே பதிவு செய்கிறார். அப்படி என்றால் தொழுகையில் நாம் கவனக்குறைவாக இருந்தால் ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று பொருள் என்பதை குர்ஆனின் வாக்காக இருக்கிறது. எந்த அடிப்படையில் நாம் நம்மளுடைய அமல்களை எல்லாம் வீணடித்து கொண்டு எந்த விதமான ஒரு கவனமும் இல்லாமல் ரமலானுடைய மாதத்தில் நாம் எவ்வளவு கவனத்தோடு இருந்தோமோ அதற்கு நேர் மாற்றமாக இந்த ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பத்தில் இருந்து நாம் இவ்வளவு பொடுபோக்காக இருப்பதற்கான காரணம் என்ன? ஹதீஸிலே வரக்கூடிய செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ரமலானுக்கு பிறகு நம்முடைய அமல்கள் தொடர்கிறது என்று சொன்னால் அந்த ரமலானில் நாம் செய்த அமல்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பது ஹதீஸினுடைய வாக்காக இருக்கிறது. 6 நோன்பை குறித்து ஹதீஸிலே ஒரு செய்தியை, அந்த சிறப்பை குறித்து ஒரு செய்தியை சொல்லித்தராங்க. ரமலானில் 30 நோன்புகளையும் நீங்கள் நோற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் 6 நோன்பை தொடர்ந்து நோற்பது, அதாவது ஃபர்ல் ஆக்கலை அல்லாஹ் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். இருந்தாலும் 6 நோன்பை இந்த மாதம் முழுக்க நம்மால் நோற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. 6 நோன்பு நோற்பதற்குண்டான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்று சொன்னால் உங்களுடைய முந்தைய மாதத்தின் அமல்கள் ஏற்கப்பட்டதற்கான அடையாளம் அப்படின்னு அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அந்த ஃபரலான தொழுகைகள் இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நம்ம பொடுபோக்காக இருக்கிறோமே, அதுக்குண்டான காரணம் என்ன? எவ்வளவு
ஈமானில் நம்ம உறுதியாக இருக்கிறோமோ அதற்குண்டான அடையாளம் என்ன என்று ஹதீஸிலே வருகிறது. தொழுகையில் நாம் பொடுபோக்காக இல்லாமல் தொழுகையில் நாம் பூனிப்போடு இருப்பதுதான் ஈமானுக்குண்டான வலுவாக ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. அப்படி இருக்கும்போது நமது தொழுகைகளில் அசட்டையாக பொடுபோக்காக மற்ற வேலைகளில் நாம் ஈடுபடுவது, இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, ரமலானுடைய காலத்தில் கூட பல பேர் தொழுவதற்கு அசட்டையாக தொழுகையெல்லாம் விட்டுட்டு, அதாவது ரமலான் ஆரம்பத்துக்கு முன்னால் ஜமாத்தில் நீங்கள் கவனமாயிருங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி ஜமாத்தில் இல்லை, ரமலானில் ஜமாத்தில் இல்லை, ஃபரலான தொழுகையிலேயே நம்ம பொடுபோக்காக இருந்தோம். நோன்பு வச்சுட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நம்ம தூங்கி முழித்தோம். அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனைன்னு ரமலான் முழுக்க நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஜமாத்தை விடக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனைன்னு நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மோடு ரூமிலே தங்கியிருக்கக்கூடியவர்கள் தொழுகையை விட்டு தூங்குவதற்கு நாம் எப்படி அனுமதித்தோம்? ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டுட்டு இஷா தொழுவாமல் போய் ரூமில் போய் உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்துட்டு சுபு தொழுகாமல் நம்ம தூங்கினோம்னா என்ன அர்த்தம்? அப்போ நம்ம எவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோங்கிறத நம்ம விளங்கிக்கணும். தொழுகையில் நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோமோ அதுதான் நமது ஈமானுக்கான அஸ்திவாரம் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராங்க. ஹதீஸில் ஒரு செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடித்து காண்பித்து விட்டு குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனத்தை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிடுறாங்க. அதாவது தான் செய்த அமல்களை தானே அளிப்பதற்குண்டான ஒரு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு வயதான பெண்மணியை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். வயதான பெண்மணியை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். மக்கா முக்கர்ரமாவில் உள்ள ஒரு வயதான பெண்மணி நூல் கோர்க்கிறது இருக்கு இல்லையா, நூலை கோர்த்து அதை நேரம் ஆக்கிறது, அதை சரி செய்ததற்கு பிறகு அந்த வயதான பெண்மணி என்ன செய்வாள் என்று சொன்னால், அந்த நூலை கத்தரிக்கோலை வைத்து கத்தரித்து அதை துண்டித்து விடுவாள். அந்த நூலை கோர்ப்பதற்குண்டான எந்த அடையாளமும் இல்லாமல் துண்டு துண்டாக அதை கத்தரித்து துண்டித்து விடுவாள். அல்லாஹ் இந்த செய்தியை சொல்கிறான், வலா தகூனு, முஸ்லிம்களே நீங்கள் இப்படி ஆகிவிடாதீர்கள், கல்லத்தி நகலத் கஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காதா, உறுதியாக நூலை நூற்றதற்கு பிறகு அதை துண்டு துண்டாக அந்த பெண் ஆக்கினாலே அதேபோல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் முஸ்லிம்களை சுட்டி காட்டி அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி நமக்கு இவ்வளவு தைரியம் வந்தது? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், எது வரையிலும், மரணம் வரையிலும் நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். நம்மோடு இருக்கக்கூடிய சக நண்பர்களை, நமது பிள்ளைகளை, நமது உறவுகளை தொழுகாமல் விடுவதற்கு அதற்குண்டான கேள்வி கணக்கு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தந்தை சிறுபிள்ளையாக இருக்கும்போது தொழுகையினுடைய ஜமாத்தை விட்டுவிட்டு ஒரு சமயம் பள்ளிக்கூடம் முடித்ததற்கு பிறகு தெருவில் நின்று விளையாடி கொண்டிருந்தேன். அப்போ அந்த தொழுகையை முடிச்சுட்டு எங்கள் வாப்பா என்னை கடுமையாக கண்டித்து சொன்னாங்க, இதோட உனக்கு மரியாதை அவ்வளோதான், மரியாதையை ஒழுங்காக பேணிக்கோ, எப்படி நீ ஜமாத்தை விட்டுட்டு வெளியே நின்று விளையாட போச்சு அப்படின்னு வாப்பா கண்டிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுடைய மன்னரையை விசாலமாக சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கி தரணும். அவர்கள் அப்படியெல்லாம் கண்டித்ததன் பெயரில்தான் பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து கொண்டிருக்கிறோம், இன்றும் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நம்மோடு இருக்கக்கூடிய சக நண்பர்களை, நமது பிள்ளைகளை, நமது உறவுகளை தொழுகையில் நாம் எவ்வளவு பேணுதலோடு அவர்களை இஸ்திகாமத்தாக ஆக்கணும் அப்படிங்கிறத குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான். வஅல்லவ் இஸ்தகாமு அலா தரீகத்தி லஅஸ்கைனாஹும் மாஅன் கதகா, யார் அமல்களை தொடர்ந்து செய்வார்களோ அவர்களுக்கு தங்கு தடையின்றி நீர் வளங்களை நாம் அளிக்கிறோம் அப்படின்னு குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான். இதற்குண்டான பொருள் என்ன? யார் தொழுகையில் விடாப்பிடியாக உறுதியாக அவர் இருக்கிறாரோ அவருக்கு
அவர் நினைத்து பார்க்காத காமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அல்லாஹ் அந்த குர்ஆன் ஷரீஃபில் சொல்லித்தர்றான். அல்லாஹுவை ரப்பு என்று யார் ஏற்றுக்கொண்டு அதில் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்களோ, அல்லாஹு ஏவிய எல்லா அமல்களையும் உறுதியாக செய்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக வேண்டி இறங்கி அவர்களிடத்தில் இப்படிலாம் சொல்கிறாங்களாம், வலா தஹாஃபூன வலா தஹஸனூன், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், வ அப்ஷிரு பில் ஜன்னா, சுவனத்தை கொண்டு நீங்கள் சோபனம் பெற்றுக்கொள்ளுங்கள், இன் குன்தும் தூஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவனத்தை கொண்டு நீங்கள் சோபனம் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த மலக்குகள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். நஹனு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆஹிரா, அல்லாஹுவினுடைய இறை நேசர்களுக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் நாம் அவர்களுக்கு உற்ற தோழராக அவர்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறோம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், நாளை மறுமையிலே அந்த சுவனத்திலே அந்த மேன்மக்களுக்கு, அந்த புனிதர்களுக்கு, அந்த சுவனவாதிகளுக்கு, அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக, அந்த சுவனவாதிகளுக்கு நாளை மறுமையிலே அந்த மலக்குமார்கள் சொல்லித் தருவார்கள், நீங்கள் விரும்பிய எல்லா உணவுகளையும் நீங்கள் உண்டு கொள்ளுங்கள். உலகிலே நீங்கள் இதற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் பொடுபோக்காக விட்டுவிட்டு தொழுகையிலும் ரப்பை வணங்குவதிலும் நீங்கள் அதிக ஆர்வம் கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு அந்த சுவனவாதிகளை பார்த்து மலக்குமார்கள் சொல்லித் தருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அருமையானவர்களே, நாம் எவ்வளவு கவனத்தோடு தொழுகையில் ஈமானிய காரியங்களில் நாம் உறுதியோடு இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே நமக்கு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அல்லாஹ் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் இழந்திருக்கிறோம். ரமலானுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஹதீஸிலே வருகிறது, ஒரு ரஹ்மத்தான ஒரு விஷயம் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் அதோடு சேர்த்து எத்தனையோ ஹைரானவைகள் எல்லாம் நம்மை விட்டு விடைபெற்று சென்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. போஸனுடைய வஃபாத்துக்கு பிறகு பல பேர் சொல்லி இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த மனுஷன் தொழுதுகிட்டே இருந்தார், வணங்கிக்கிட்டே இருந்தார். அவங்க போனதுக்கு பிறகு எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கடை முதலாளிகள் உட்பட பேசுவதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பாக்கியமான ஒரு மனிதர் அல்லது ஒரு பாக்கியமான மாதம் நம்மை விட்டு விடைபெறும் போது எவ்வளவோ நிஅமத்துகள் நம்மை விட்டும் விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஹதீஸிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தராங்க. ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் எல்லா தேசங்களுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி இஸ்லாத்தை எத்தி வைத்தார்கள். அந்த எத்தி வைப்பதற்காக வேண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து இந்த செய்தி வருது அப்படிங்கிறத பதிவு செய்கிறதுக்காக வேண்டி சீல் குத்துறோம் இல்லையா, அப்போல்லாம் சீல் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக வேண்டிய ஒரு மோதிரத்தை தயார் செய்தார்கள். அந்த மோதிரத்தை தயார் செய்து அந்த மோதிரத்தை பதித்து அந்த சீலை பதித்து அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். அந்த பரக்கத்தான மோதிரம் இஸ்லாத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி என்று தேர்வு செய்யப்பட்ட அந்த சீல், அந்த பரக்கத்தான மோதிரம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த மோதிரம் இருந்தது. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் அவர்களிடத்திலே அந்த மோதிரம் இருந்தது. அதற்கு பிறகு பதவியேற்றுக்கொண்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே குபாவில் வைத்து ஏதோ ஒரு சமயத்தில் அந்த மோதிரம் அவர்களை விட்டும் தொலைந்து விட்டது, விடைபெற்று விட்டது, காணாமல் போய்விட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி தருகிறார்கள், அதற்கு பிறகு வந்த கடுமையான அரசியல் குழப்பங்களும் இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் கொலை செய்யப்படுவது போன்ற எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு அந்த பரக்கத்தான மோதிரம் விடைபெற்றது தான் காரணம் அப்படின்னு சொல்லித்தரோம். அப்படி என்றால் நாம் இழந்திருக்கக்கூடிய, நாம் இழக்கக்கூடிய ஒவ்வொரு ரஹ்மத்தும் பரக்கத்தும்
அது நம்மை விட்டும் விடைபெற்று செல்லும் போது நம்மிடத்தில் இருந்து எத்தனையோ ஹைறுகளை அது பிடுங்கி கொண்டு செல்கிறது அப்படின்னு ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையான பசியோடு இருக்கக்கூடியவங்க, திண்ணைவாசிகள் அப்படின்னு சொல்லப்படும். எப்போதுமே பசியோடும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய மிக ஏழை சஹாபி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 21 பேரித்தம்பழ கனிகளை ஒரு பையில் வைத்து போட்டு அதில் ஓதி கொடுத்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுட்ட கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் பசி வருதோ அப்பெல்லாம் இந்த மஞ்ச பைக்கு உள்ள கையை விட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு பேத்தம்பழம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட அந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த அந்த 21 பேரித்தம்பழம் எப்பெல்லாம் பசி வருதோ அப்பெல்லாம் அதை எடுத்து சாப்பிடுவாங்கங்கிறத தாண்டி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி கொடுத்த பேரித்தம்பழம்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஓடி ஓடி வந்து வாங்குவாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த பையில இருந்து எடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் அந்த பேரித்தம்பழத்தை தொடர்ந்து மக்களிடத்திலே கொடுத்து கொண்டே இருந்தார்கள். பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே கொல்லப்பட்ட அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஷஹீதாக்கப்பட்டு மக்களெல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்புகளில் போராட்டங்களில் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற சமயத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த பை தவறிவிட்டு அத்துணை காலங்களாக பல வருடங்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி கொடுத்து அந்த சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பேரித்தம்பழ கனிகள் அந்த பை தவறிவிட்ட போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லின்னாசி ஹம்முன் வலி ஹம்மானி வஹும் அல் ஜராப். மக்களெல்லாம் அந்த ஹலீஃபா ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டுட்டாங்களேன்னு மக்கள்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு கவலைன்னா எனக்கு 2 விதமான கவலைகள் ஏற்பட்டிருந்தது. அதில் ஒன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னொன்று எனக்கு இருந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொடுக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருந்த அந்த பை என்னை விட்டும் தொலைந்து விட்டது. வஹம்முல் ஜிராப், அந்த பையும் என்னை விட்டும் அந்த தொலைந்த அந்த பை, அதன் காரணமாக நான் மிகப்பெரிய கவலையில் ஆழ்ந்து போனேன் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அருமையானவர்களே, பரக்கத்தான மாதம் நம்மை விட்டும் விடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதன் மூலம் நம் எத்தனையோ பரக்கத்துகளை நாம் இழந்திருக்கிறோம். இருந்தாலும் நாம் அந்த ரமலானுடைய காலத்திலே எவ்வளவு பேணுதலோடு அமல்களை நாம் உற்சாகத்தோடு நாம் செய்தோமோ, அதேபோல் ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் தொடர்ந்து செய்கிற போதுதான் அந்த ரமலானில் நாம் செய்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளம் அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித்தர்றாங்க. எனவே அந்த ரமலானுடைய காலத்தில் நாம் எவ்வளவு தொழுகைகளை நாம் எவ்வளவு பேணுதலோடு ஜமாத்தோடு நாம் தொழுதோமோ, குர்ஆன் ஷரீஃப்களை எவ்வளவு பேணுதலோடு நாம் ஓதி வந்தோமோ, அதே போன்று திக்ருகளை, ஸலவாத்துகளை, சதகாக்கள் என்று என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்தோமோ அந்த அமல்கள் எல்லாம் ரமலானுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த ஷவ்வாலுடைய மாதம் தொட்டு நாம் தொடர்ந்து செய்கிற போது அல்லாஹ் அந்த ரமலானில் நாம் செய்த அமல்களை ஏற்றுக்கொள்கிறான் என்று நாம் ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தொடர்ந்து இஸ்திகாமத்தோடு எல்லா அமல்களையும் செய்வதற்குண்டான வாய்ப்பை, நசீபை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவானாக. ரமலானுடைய காலத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. இன்னும் இது போன்ற பல ரமலானுகளை நம்மை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இன்னும் பல லைலத்துல் கத்ர்களை நமது வாழ்வில் சந்திப்பதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த ஷவ்வாலுடைய மாதத்தில் நாம் 6 நோன்புகளை முழுமையாக நோற்பதற்குண்டான வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நமது உள்ளத்தில் இன்னும் வெளி சொல்ல முடியாத என்னென்ன ஹாஜத்துகள், தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.